அன்ரிஜிஸ்டர்ட் லீஸை பற்றி சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய 5 லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அன்ரிஜிஸ்டர்ட் லீஸ் இருக்கும்போது ஆர்எல்டிஓபி நியூ டெனன்சி ஆக்ட் படி ஆர்எல்டிஓபி ஃபைல் பண்ணலாமா, ஃபைல் பண்ணக்கூடாதா, எந்த மாதிரி சூழ்நிலையில் ஃபைல் பண்ணலாம், எந்த மாதிரி சூழ்நிலையில் ஃபைல் பண்ணால் அந்த நியூ டெனன்சி ஆக்ட் படி ஆர்எல்டிஓபி மெயின்டெனபிள் ஆகும் அப்படின்றத பற்றி சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய 5 முக்கியமான லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், நான் உங்கள் ரஸியா கலி. நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஜட்ஜ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ் முருகானந்தம் வெர்சஸ் ஜே ஜோசப். இந்த வழக்கில் எப்போ தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா 25/1/2022. அதில் ஜஸ்டிஸ் ஆர் சுப்பிரமணியம் ஜே இந்த வழக்கில் தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த வழக்கில் அவங்க தீர்ப்பு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நியூ டெனன்சி ஆக்ட் வந்ததுக்கப்புறம் எந்தெந்த மாதிரி சூழ்நிலையில் நியூ டெனன்சிக்கு கீழே ஆர்எல்டிஓபி ஃபைல் பண்ணலாம், என்னென்னமான ஆர்எல்டிஓபி மெயின்டைனபிள் ஆகும், என்னென்னமான சூழ்நிலை ஆர்எல்டிஓபி மெயின்டைன் ஆகாது அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பில் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த டெனன்சியை 6 வகையாக பிரித்தாங்க. அதாவது இந்த டெனன்சி நியூ டெனன்சி ஆக்ட் 2017 வந்ததுக்கப்புறம் உள்ள டெனன்சியை 6 விதமாக பிரித்தாங்க. முதலாவது வகை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டன் டெனன்சி இந்த டெனன்சி ஆக்ட் வருவதுக்கு முன்னாடியே கமெண்ட்ஸ் ஆகி அது இந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடியே எக்ஸ்பயர் ஆகிடுது. அது ஒரு ஃபஸ்ட்டு வகையான டெனன்சி. ரெண்டாவது ஓரல் டெனன்சி போடுறாங்க, அது ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணல, பட் அந்த ஓரல் டெனன்சி இந்த நியூ டெனன்சி ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி ஃபைல் பண்ணுறாங்க, முன்னாடியே அந்த ஓரல் டெனன்சி வந்துடுது. மூணாவது உள்ள சர்க்கம்ஸ்டன்ஸ் என்னென்னா, ரிட்டன் டெனன்சி கிரியேட்டட் ப்ரியர் டு தி ஆக்ட். இந்த சட்டம் வருவது, இந்த 2017 சட்டம் வருவதுக்கு முன்னாடியே நியூ டெனன்சி ஆக்ட் வந்துடுது. ஆனால் அந்த எப்போ எக்ஸ்பயரி ஆகுதுன்னு சொன்னிங்கன்னா, இது நியூ டெனன்சி ஆக்ட் வந்ததுக்கப்புறம் எக்ஸ்பயர் ஆகுது. இந்த 3 சூழ்நிலைகள்லேயும் ஒருத்தர் ஆர்எல்டிஓபி ஃபைல் பண்ணலாமான்னா அந்த சமயங்களில் ஆர்எல்டிஓபி ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன கிரவுண்டில் ஃபைல் பண்ணணுன்னா, ஃபஸ்ட் இந்த செக்ஷன் 21 அந்த நியூ டெனன்சி அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்ற ஒரு கிளாஸில் 21 கிளாஸ் ரெகுலேட்டிவில் பார்த்தீங்க இல்லையா, அந்த கிளாஸில் மட்டும் போடலாம், மற்ற கிரவுண்டில் போட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை தவிர மீதி ஒரு 3 சர்க்கம்ஸ்டன்சஸ் க்ரியேட் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அந்த என்ன சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்படின்னா, ரிட்டன் அக்ரிமெண்ட் க்ரியேட் பண்ணாங்க, அந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் ரிட்டன் அக்ரிமெண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க, பட் அது நாட் ரிஜிஸ்டர்டு, பட் அந்த ரிட்டன் அக்ரிமெண்ட் சப்சிஸ்டிங் ஆகிருக்கு. இல்லை ரிட்டன் அக்ரிமெண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க, இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் அது எக்ஸ்பயர் ஆகிடுது. இல்லை ஓரல் அக்ரிமெண்ட் க்ரியேட் பண்ணுறாங்க, அந்த சட்டம் வந்ததுக்கப்புறம். இந்த கடைசி 3 சர்க்கம்ஸ்டன்ஸில் ஆர்எல்டிஓபி ஃபைல் பண்ணலாமா அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலையில் ஆர்எல்டிஓபி ஃபைல் பண்ண முடியாது. அதுவும் அந்த டெனன்சி அக்ரிமெண்ட் போடலைன்ற காரணத்துக்காக கூட ஃபைல் பண்ண முடியாது. அவங்க ஜென்ரல் லாவில் தான் எவிக்ஷன் சூட் போட முடியும். இந்த நியூ டெனன்சி ஆக்டுக்கெல்லாம் கேஸ் போட முடியாது. அவங்க ஓஎஸ் ஒரிஜினல் சூட் தான் ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்ப்பில் சொல்லியிருந்தாங்க. இந்த தீர்ப்பு தான் ரொம்ப காலமாக இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தாங்க. பட் 2024 2025 பார்த்திங்கன்னா இந்த தீர்ப்பில் உள்ள சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் ஓவர் ரூல் பண்ணிட்டாங்க, மாற்றி இது பண்ணிட்டாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் என்னன்றது பின்னாடி அது அடுத்த வரக்கூடிய ஸ்லைடில் காமிக்கிறேன். இந்த ஜட்ஜ்மெண்ட் இப்போது அமலுக்கு உள்ளதான்னு பார்த்திங்கன்னா இந்த சட்டம் அமலுக்கு கிடையாது. இந்த சட்டத்தை இதுதான் ரொம்ப காலம் இந்த டெனன்சி ஆக்ட் வந்ததுலேருந்து காலங்காலமாக இந்த தீர்ப்பு தான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட் ஓவர்லுக் பண்ணி எல்லா சூழ்நிலைகள்லையுமே நீங்கள் ஆர்எல்டிஓபி ஃபைல் பண்ணலாம், அதுவும் பர்டிகுலர் கிரவுண்டுக்காக அந்த டெனன்சி அக்ரிமெண்ட் போடலை அப்படின்ற கிரவுண்டுக்காக ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பை, அதாவது முருகானந்தம் எஸ் ஜோசப் தீர்ப்பை பார்க்கணுன்னு சொன்னிங்கன்னா, முழுசாக பார்க்கணும், இந்த டிஸ்கிரிப்ஷனில் உள்ள கிளிக் பண்ணுங்கள், அதில் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இது ஓவர்லோட் பண்ண ஜட்ஜ்மெண்ட் என்னன்றதை இப்போ வரிசையாக பார்க்கலாம். இந்த முருகானந்தம் எஸ்எஸ் ஜே ஜோசப் வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெனன்சி ஸ்டார்டட் ஆர் ரினியூட் ஆஃப்டர் 2017 ஆக்ட் via unregistered instrument fall outside the act's scope once terminated. Landlord must revert to general law, civil law for eviction and not RLTOP under the act. அதாவது அந்த டெனன்சி ஆக்ட் வந்ததுக்கப்புறம் க்ரியேட் பண்ண எல்லாமே அவங்க ப்ராப்பராக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகலை அப்படின்னா ஆர்எல்டிஓபி மெயின்டெனபிள் ஆகாது, ஜென்ரல் சிவில் சூட்டு தான் போடணும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு தான்
இந்த முருகானந்தம் வெர்சஸ் ஜே ஜோசப் சொல்லியிருக்காங்க. பட் இந்த தீர்ப்பு இப்போ ஓவர்ரூல் பண்ணிட்டாங்க. இந்த தீர்ப்பின் சாராம்சத்தை ஓவர்ரூல் பண்ணிட்டாங்க இதுக்கு பின்னாடி சொல்லக்கூடிய தீர்ப்பின் வழியாக. ஆண்டாள் வெர்சஸ் லாரன்ஸ் சுவாமிதாஸ், இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ரெண்டாவது தீர்ப்பு. இது எந்த தீர்ப்புன்னா சிஆர்பி நம்பர் 2760 ஆஃப் 2022 மார்ச் 11 2024 வருஷம் ஜஸ்டிஸ் வி சிவஞானம் அவங்க வழங்கினாங்க. இப்போ இந்த தீர்ப்பில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஏற்கனவே இதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டிய அந்த முருகானந்தம் வழக்கில் என்ன தீர்ப்பு சொன்னாங்களோ அது வந்து இப்போதைக்கு என்ன அமலுக்கு வராது. அதுக்கு மாற்று கருத்தை இதில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதில் இந்த தீர்ப்பில் ஜஸ்டிஸ் வி சிவஞானம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், RLTOP petition is maintainable even in cases of unregistered or oral tenancy created after the commencement of this new tenancy act. அதாவது நியூ டெனன்சி ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஓரல் டெனன்சி க்ரியேட் பண்ணியிருந்தாலும் இல்லை அன்ரிஜிஸ்டர்டு லீஸ் க்ரியேட் பண்ணியிருந்தாலும் அவங்க கூட இந்த RLTOP எவிக்ஷன் கேஸை ஃபைல் பண்ணலாம். அந்த மாதிரி RLTOP மெயின்டைனபிள் ஆகும். அது வந்து எந்த மாதிரி என்ன மாதிரி கிரவுண்டில் அக்ரிமெண்ட் போடலன்னா ஒரே ஒரு கிரவுண்டு தான். என்ன கிரவுண்டு சொன்னோன்னா, இந்த டெனன்சி அக்ரிமெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அதை மட்டும்தான் போட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை பாருங்கள். அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஃபுல்லாக விவரங்களும் இருக்குது. இல்லை அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு அந்த இதுக்குள்ளே டவுன்லோட் பண்ண வேண்டிய லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட ஃபுல் சாராம்சத்தை நீங்கள் பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன மாதிரி ஒரு அப்சர்வேஷன் பண்ணியிருக்காங்கன்னா, contrary to the earlier views, a coordinate bench held that unregistered oral rental agreement can still support an RLTOP. That is, eviction petitions are maintainable even without formal registration அப்படின்ற விஷயத்தான் இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. அதாவது RLTOP எவிக்ஷன் பெட்டிஷனை வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் இருந்தால் கூட, அதுவும் ஓரல் டெனன்சியாக இருந்தால் கூட, இந்த நியூ டெனன்சி ஆக்ட் வந்த பிறகு உள்ள இதாக இருந்தால் கூட அதுக்கும் RLTOP ஃபைல் பண்ணலாம், அது மெயின்டைனபிள் ஆகும் அப்படின்னு இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடிய லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா, வி கணேஷ் வெர்சஸ் எஸ் பாலாஜி. இந்த வழக்கு எந்த வழக்கில் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால், சிஆர்பி நம்பர் 1891 ஆஃப் 2025 என்ற வழக்கில் 29 ஏப்ரல் 2025 அன்னைக்கு ஜஸ்டிஸ் பிடி ஆஷான்றவங்க வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கு வந்து அதை ஏற்கனவே ஆண்டாள் வழக்கில் சொன்ன மாதிரியே RLTOP வந்து அன்ரிஜிஸ்டர்ட் லீஸுக்கும் மெயின்டைனபிள் ஆகும், ஓரல் ரிஜிஸ்டருக்கும் மெயின்டைனபிள் ஆகும். அதுவும் குறிப்பாக ரிஜிஸ்டர் லீஸாக இருந்தாலும் சரி, ஓரல் லீஸாக இருந்தாலும் சரி, இந்த நியூ டெனன்சி ஆக்ட்டுக்கு அப்புறம் ஃபைல் பண்ணியிருந்தால் அவங்க RLTOP ஃபைல் பண்ணலாம். அதுக்கு எவிக்ஷன் பெட்டிஷன் மெயின்டைனபிள் ஆகும். ஆனால் அவங்களுக்கு ஒரே ஒரு கிரவுண்டு தான் அலௌடு. அது என்ன கிரவுண்டுன்னா, ரிஜிஸ்டர்ட் லீஸ் அக்ரிமெண்ட் டெனண்ட்டும் வந்து ரிஜிஸ்டர்ட் லீஸ் அக்ரிமெண்ட்டை அன்ரிஜிஸ்டர்ட் லீஸ் அக்ரிமெண்ட் ரிஜிஸ்டரை பண்ணுறதுக்கு தவறிட்டார். ஹி ஹஸ் ஃபெயில் டு ரிஜிஸ்டர் தி வேலிட் லீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்ற காரணத்துக்காக ஃபைல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இந்த வழக்கை பற்றி கூட நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வழக்கின் முழு சாராம்சமும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை பாருங்கள். இல்லை இப்போ இந்த வீடியோலேயே பார்க்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இதனோட ஜட்ஜ்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணி அந்த முழு தீர்ப்பையும் நீங்கள் பார்த்துக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த கணேஷ் வெர்சஸ் பாலாஜி வழக்கில் என்ன மாதிரி தீர்ப்பு கொடுத்துருக்காங்கன்னா, ஓரல் அண்ட் ரெஜிஸ்டர்ட் லீஸ் வந்து அது வந்து சட்டத்தினுடைய ஜூரிஸ்டிக்ஷன் அதிகாரத்தை டிஃபீட் பண்ண முடியாது. RLTOP வந்து மெயின்டெனபிள், அது வேலிட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா, ஃபாலோயிங் த ஆண்டால், திஸ் ஜட்ஜ்மெண்ட் ரீஅஃபர்ம் தட் ஓரல் அண்ட் unregistered leases do not defeat jurisdiction. RLTOP petitions may remain valid and maintainable under the act அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. நம்ம நாலாவதாக பார்க்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பத்மாவதி வெர்சஸ் அமுதா பியர்ஸ். இது வந்து எந்த வழக்கில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிஆர்பி நம்பர் 3985 ஆஃப் 2024
தீர்ப்பு தேதி வந்து பார்த்திங்கன்னா 11 மார்ச் 2024. இந்த தீர்ப்பை வழங்கினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் வி சிவஞானம் தான். அவங்க தான் வழங்கியிருக்காங்க. இந்த ஆண்டாள் தீர்ப்பு கொடுத்தாங்களே அதே ஜட்ஜஸ் தான் இந்த தீர்ப்பையும் கொடுத்துருக்காங்க. இந்த தீர்ப்பில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெனன்ட்ஸ் cannot resist eviction merely on the ground that the lease was unregistered, RLTOP maintainable. அதாவது வந்து டெனண்ட் வந்து இந்த வந்து அன்ரிஜிஸ்டர்ட் லீஸ் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக வந்து இந்த எவிக்ஷன் பெட்டிஷன் மெயின்டெனபிள் கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அன்ரிஜிஸ்டர்ட் லீஸுன்ற ஒரே காரணத்துக்காக இது அதே ஒரு பகடக்காயை வச்சுக்கிட்டு இந்த RLTOP மெயின்டெனபிள் வராது, நீங்கள் ஒரு டெனண்ட் எந்த விதமான டிஃபென்ஸையும் எடுக்க முடியாது, RLTOP மெயின்டெனபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கணுன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய லிங்க் இருக்குது, அதை பார்த்து அதனுடைய முழு சாராம்சமும் தெரிஞ்சுக்கலாம். இந்த வழக்கு பத்மாவதி அண்ட் வெர்சஸ் ஆண்டா பேர்ஸில் என்ன மாதிரி ஒரு தீர்ப்பின் சுருக்கம் சொல்லணும்னா, ஈவன் வேர் அலிகேஷன் எக்ஸிஸ்ட் ஆஃப் நோ ரிட்டன் ரெண்டல் அக்ரிமெண்ட் போஸ்ட் எனாக்ட்மெண்ட், த கோர்ட் கண்டினியூட் திஸ் ட்ரெண்ட் ஹோல்டிங் தட் லேக் ஆஃப் ஃபார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் டஸ் நாட் ரெண்டர் RLTOP நாட் மெயின்டெனபிள். அதாவது வந்து ஒரு அலிகேஷன் வச்சுருந்தா கூட, இது மாதிரி ரெண்டல் அக்ரிமெண்ட் இல்லை அப்படின்ற ஒரு அலிகேஷன் வச்சுருந்தா கூட, ஃபார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லைன்னா கூட RLTOP மெயின்டெனபிள் ஆகும், அது மெயின்டெனபிள் வராது அப்படின்னு சொல்லி டெனன்ட் சொல்கிறதுக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. கடைசியாக பார்க்கக்கூடிய தீர்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால், எம் ஷேக் தாவூத் வெர்சஸ் பி மகாராஜா நாடார். இந்த வழக்கில் எப்போ தீர்ப்பு சொன்னாங்கன்னா 23 பிப்ரவரி 2024. இந்த தீர்ப்பை வழங்கினவங்க ஜஸ்டிஸ் டிவி தமிழ்செல்வி. இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வந்து ஓரல் அன்ரிஜிஸ்டர்ட் டெனன்சி வந்து RLTOP எவிக்ஷன் பெட்டிஷனை மெயின்டெனபிலிட்டியை வந்து எந்த விதத்திலையும் தடை செய்யாது. ஓரல் டெனன்சியாக இருந்தாலும் சரி, அன்ரிஜிஸ்டர்ட் டெனன்சியாக இருந்தாலும் சரி, இந்த நியூ டெனன்சி ஆக்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு RLTOP எவிக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாமான்னா ஃபைல் பண்ணலாம். பட் அந்த ஏற்கனவே சொன்னபடி அந்த ஒரு பர்டிகுலர் கிரவுண்ட் டெனன்ட் ஃபெயில் டு என்டர் தி ரிஜிஸ்டர்ட் லீஸ் அக்ரிமெண்ட் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அப்படின்றத இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னபடி இது மாதிரி அன்ரிஜிஸ்டர்ட் லீஸ் பெட்டிஷன் மேலே RLTOP மெயின்டெனபிலிட்டி ஆகுமா, கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கா அப்படின்னு வரும்போது இந்த கோர்ட் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னா, டிஸ்பைட் த கான்டெக்ஸ்ட் பீயிங் பார்ட்லி டெனன்சி அண்டர் டெல்லி டெனன்சி ஆக்ட், the Madras High Court held that unregistered or oral lease remains sufficient to maintain eviction petition via RLTOP, affirming jurisdiction exists. ஸோ அந்த அன்ரிஜிஸ்டர்ட் லீஸாக இருந்தாலும் சரி, ஓரல் லீஸாக இருந்தாலும் சரி, இந்த நியூ டெனன்சி ஆக்ட் வந்ததுக்கப்புறம் RLTOP எவிக்ஷன் பெட்டிஷன் மெயின்டெனபிள் ஆகும் அப்படின்றத இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. நம்ம இதுவரைக்கும் பார்த்த அந்த 5 ஜட்ஜ்மெண்ட்டினுடைய சுருக்கம் சம்மரி என்ன அப்படின்னு சொன்னால், முருகானந்தம் வழக்கில் வந்து அந்த RLTOP அன்ரிஜிஸ்டர்ட் கேஸில் லிமிட்டட் பர்பஸுக்கு தான் போட முடியும். ஒரு குறிப்பிட்ட 3 சூழ்நிலைகள் சொல்லப்பட்டதுக்கு தான் போட முடியும். இந்த சட்டம் வந்ததுக்கப்புறம் வந்து உருவாக்கப்பட்ட லெஜிஸ்லேட்டிவ்க்கு வராது. அதுக்கு வந்து நீங்கள் ஜென்ரல் லாவை தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த முருகானந்தம் வழக்கில் அந்த தீர்ப்பு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதுக்கு பிந்தி வந்த வழக்குகளில், அது ஆந்தாள், கணேஷ், பத்மாவதி, ஷேக் தாவூத் வழக்கில் இந்த ஏற்கனவே சொன்ன முருகானந்தம் வழக்கில் சொல்லப்பட்ட தீர்ப்பை மாற்றி அன்ரிஜிஸ்டர்ட் லீஸ் வந்து இருந்தாலும் சரி, ஓரல் லீஸாக இருந்தாலும் சரி, எவிக்ஷன் பெட்டிஷனை பொறுத்த வரைக்கும் அது மெயின்டெனபிள், RLTOP மெயின்டெனபிள் அண்டர் தி நியூ டெனன்சி ஆக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 தீர்ப்பினுடைய சம்மரி கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்தில் அந்த அன்ரிஜிஸ்டர்ட் டெனன்சி வந்து ஒரு லிமிட்டட் கேஸுக்கு தான் மெயின்டெனபிலிட்டி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நியூ ரிலீஸ், கடைசியாக சொல்லப்பட்ட 4 ஜட்ஜ்மெண்ட் உள்ளபடி ஓரல் லீஸாக இருந்தாலும் சரி, அன்ரிஜிஸ்டர்ட் லீஸாக இருந்தாலும் சரி, RLTOP கண்டிப்பாக மெயின்டெனபிள் ஆகும். கோர்ட்டுக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் என்ன தான் இருந்தாலும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் இருந்தாலும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுமா பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு லேண்ட்லார்டை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா இந்த ஒரு கிரவுண்டு இல்லாமல் மற்ற எல்லா கிரவுண்ட்லேயும் நீங்கள் வந்து கேஸ் ஃபைல் பண்ணலாம். இப்போது இது வந்து இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம கேஸ் ஃபைல் பண்ண முடியும். டெனன்ட் ஃபெயில் டு எக்ஸிக்யூட் தி ரிஜிஸ்டர்ட் லீஸ் டீட் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் பண்ண முடியும்.
பட் நீங்கள் அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டெனண்ட் லீஸ் அக்ரிமெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் எல்லா கிரவுண்ட்லேயும் நீங்கள் ஃபைல் பண்ணலாம். அப்புறம் நான் உங்களுக்கு வழங்கக்கூடிய லீகல் டிப்ஸ் என்னென்னா, டாக்குமெண்ட் ஆஃப் டெனன்சி ப்ராப்பர்லி டு அவாய்ட் ஃப்யூச்சர் டிஸ்பியூட்ஸ். நீங்கள் ஒரு டாக்குமெண்ட்ஸ் ஃபைல் பண்ணுறீங்கன்னா, ஒரு டெனண்ட்டோட நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறீங்கன்னா, அந்த லீஸ் அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, டெனன்சி அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, ரெண்டல் அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதை கொஞ்சம் ப்ராப்பராக எல்லா டேர்ம்ஸை பற்றி போடுங்க. சிலர் இப்போ பம்பாயிலலாம் இப்போ தான் லீவ் அண்ட் ஆக்குபேஷன், லீவ் அண்ட் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்ற மாதிரி ஒன்று போடுறாங்க. இப்போ அது டெனன்சி அக்ரிமெண்ட்டாக வருமா, இல்லையா ஆர்எல்டிஓபி மெயின்டைனபிலிட்டி ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறிலாம் இருக்குது. பட் நம்மள இப்போ இந்தியா தமிழ் மெட்ராஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லீஸ் அக்ரிமெண்ட், ரெண்டல் அக்ரிமெண்ட்ன்ற போகிறது தான் ஒரு சால சிறந்ததாக இருக்கும். அந்த லீவ் அண்ட் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டோட கான்சிக்வன்ஸ் என்னன்றதை நான் இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன். இப்போ நான் ஏற்கனவே சொல்லப்பட்ட 5 ஜட்ஜ்மெண்ட்டுடைய டவுன்லோட், அந்த ஜட்ஜ்மெண்ட்டை முழுசாக நீங்கள் பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி இந்த டிஸ்கிரிப்ஷனில் இந்த 5 ஜட்ஜ்மெண்ட்டு, இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட 5 ஜட்ஜ்மெண்ட்டோட ஃப்ரீ லிங்க் இதில் இருக்குது. அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஃபுல் ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சுக்க தெரிஞ்சுக்கங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். ரஸியாக் சட்டம் அறிவோம் என்ற ஒரு சேனலும், ரஸியாக் லா டியூப் அப்படின்ற சேனலும் இருக்குது. இந்த சேனலில் ஏராளமான பிளேலிஸ்ட் இருக்குது, அதுக்குள்ளே ஏராளமான வீடியோஸ் இருக்குது. உங்களுக்கு சட்டம் சம்பந்தமாக எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்ம ரஸியாக் சட்டம் அறிவோம் அல்லது ரஸியாக் லா டியூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஓப்பன் ஆகும். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே உள்ள உங்களுக்கு சம்மந்தப்பட்ட வீடியோவை கிளிக் பண்ணுங்கள், பாருங்கள். உங்களுடைய சட்டம் சம்மந்தப்பட்ட எந்த விதமான சந்தேகமாக இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் அதில் இருக்கும். அதையும் தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு சட்ட ஆலோசனைகளோ இல்லை வேறு ஏதாவது உதவியோ தெரிஞ்சால் நேரடியாகவோ ஃபோன் மூலியமாகவோ உங்களுக்கு என்னோடய டைமுடைய அவைலபிலிட்டி பொறுத்து, சப்ஜெக்ட் டு மை அவைலபிலிட்டி, உங்களுக்கு சட்ட ஆலோசனைகள் தரேன். அடுத்த ஒரு டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை வருவது உங்களில் ஒருவன், ரஸியாக் அலி. நன்றி, வணக்கம்.